அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தார்சலாம் கேடிஎன்எல். அதாவது நம்ம அலகு 1ல் பெருக்கல் கணக்குகள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் உள்ள வாழ்க்கை கணக்குகள் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிளாஸில் அலகு 2 அமைப்புகள். போன டேம்லேயே அமைப்புகள் நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா வடிவங்களில் அமைப்புகள் பார்த்துருப்போம். வடிவங்கள் வட்டம், சதுரம், முக்கோணம், செவ்வகம், அதில் எப்படி தடநிறைப்புகள்லாம் நம்ம செஞ்சோன்ட்டு போன டைமில் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் அமைப்புகள் எண்களில் உள்ள அமைப்புகள் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நம்பர்ஸில் அமைப்புகள் பேட்டர்ன்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்கள். ஒற்றை எண்கள் மற்றும் இரட்டை எண்களில் உள்ள அமைப்புகள் மற்றும் அவற்றின் கூட்டல் மற்றும் கழித்தல் உள்ள எண் அமைப்புகள். இந்த கிளாஸஸில் இனி வரப்போகிற கிளாஸஸில் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒற்றை எண்கள் இரட்டை எண்களில் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள்னால் போன டைமில் நம்ம படிச்சிருப்போம். ஒற்றை எண்கள்னால் 1வது டிஜிட், அதாவது 1ஆம் இடத்துல எந்த எண்ணில் முடியணும்? 1, 3, 5, 7, 9 இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்களில் அந்த ஒன்றுகள் இடத்துல அந்த நம்பர்ஸில் முடிஞ்சுது அப்படின்னா அந்த எண்கள் எல்லாமே ஒற்றை எண்கள் சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம திருப்பி ஒரு டைம் இந்த கீழே கொடுக்கப்பட்ட எண்களில் எதெல்லாம் ஒற்றை எண்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? 26, 26 இது 6ல் முடிஞ்சது, ஸோ கிடையாது. 29, 9ல் முடிஞ்சிருக்கு, இது ஒற்றை எண். 37, 7ல் முடிஞ்சிருக்கு, ஒற்றை எண். 42 இல்லை. 45, 5ல் முடிஞ்சிருக்கு. 85 ஒற்றை எண். 75 ஒற்றை எண். 65 ஒற்றை எண். அடுத்து பாருங்கள், 1ல் முடிஞ்சிருக்கு. 11 ஒற்றை எண். 2 இல்லை. 33 ஒற்றை எண். 4 இல்லை. அடுத்து 55, அப்புறம் 66 கிடையாது. ஒன்றுகள் இடத்துல மட்டும் பார்த்தா போதும். இவ்வளோ பிக்கஸ்ட் நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. இது 7ல் முடிஞ்சதுனால ஸோ 357 ஒற்றை எண். இது இல்லை, இதுவும் இல்லை. இது 1ல் முடிஞ்சதுனால 951 என்பது ஒற்றை எண். 5ல் முடிஞ்சதுனால 865 ஒரு ஒற்றை எண். இது 3ல் முடிஞ்சதுனால 423 ஒரு ஒற்றை எண். அடுத்து பாருங்கள், 2ல் முடிஞ்சிருக்கு, இது கிடையாது. 8ல் முடிஞ்சதுனால இது கிடையாது. இது 2ல் முடிஞ்சதுனால கிடையாது. இது 0ல் முடிஞ்சதுனால கிடையாது. இது 0ல் முடிஞ்சதுனால கிடையாது. இது 0 முடிஞ்சதுனால கிடையாது. கீழே உள்ள 5th சம்மில் உள்ள எந்த நம்பர்ஸுமே ஒற்றை எண் இல்லை அப்படின்னா இது எல்லாமே எந்த நம்பர்ஸ்? இரட்டை எண்கள். சரிங்களா? இப்போ ரவுண்ட் அப் பண்ண நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இங்கே எழுதிக்கிறோம். ரவுண்ட் அப் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே ஒற்றை எண்கள் தானே. நம்ம இங்கே என்ன செஞ்சுக்கிறோம்? எழுதிக்கிறோம். எதெல்லாம் எழுதுறீங்க? 29, 37 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வட்டம் போட்ட எண்களை இங்கே எழுதிக்கிட்டு மீதி உள்ள வட்டம் போடாத எண்கள் எல்லாமே இரட்டை எண்கள். அதை இந்த ப்ராசஸ் நம்ம எழுத போகிறோம். முதல் எண் என்ன இருக்குது? 26. வட்டம் போட்ட எண்களை விட்டுட்டு வட்டம் போடாத எண்கள் 42. மீதி உள்ள எல்லா நம்பர்ஸையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? 5 கணக்கு வரையும் பார்த்து மீதமுள்ள இரட்டை எண்களை இங்கே என்ன செஞ்சுக்கிறோம்? ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிக்கலாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு எண் அட்டவணை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. எண் அட்டவணையில் என்னதுலேருந்து எது வரை கொடுத்துருக்கு அப்படின்னா 201லிருந்து 300 வரை உள்ள எண் வரிசை கொடுத்துருக்காங்க. இந்த எண் வரிசையில் ஒற்றை எண்களும் இருக்குது, இரட்டை எண்களும் இருக்குது. நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒற்றை எண்களை பச்சை நிறத்திலும் இரட்டை எண்களை நீல நிறத்திலும் வண்ணமிடவும் கொடுத்துருக்காங்க. ஒற்றை எண்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க? பச்சை நிறத்தில் என்ன செஞ்சுருங்க? கலர் பண்ணிகிட்டே வரீங்க. இது எல்லாமே ஒற்றை எண்கள். இது எல்லாமே க்ரீன் கலர் கொடுத்துட்டே வாரீங்க கீழே உள்ள எல்லா நம்பர்ஸும். அடுத்து இரட்டை எண்களை நீல நிறத்தில் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீல நிறத்தில் என்ன செஞ்சுருங்க? கலர் பண்ணிகிட்டே வாரீங்க. அப்படி கலர் பண்ணிட்டே வரும் பொழுதோ உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா பாருங்கள், ஒரு ஒற்றை எண், அடுத்து இரட்டை எண், அடுத்து ஒற்றை எண், அடுத்து இரட்டை எண், அடுத்து ஒற்றை எண், அடுத்து இரட்டை எண், இரட்டை எண்ணுக்கு அப்புறம் ஒற்றை எண்ணும், ஒற்றை எண்ணுக்கு அப்புறம் இரட்டை எண்ணும் மாறி மாறி என்ன செஞ்சிருக்கு? வருது. இதுதான் இயல்பு. சரிங்களா? அதாவது எந்த எண் வரிசையாக இருந்தாலும் ஒற்றை எண்ணுக்கு அப்புறம் இரட்டை எண்ணும், இரட்டை எண்ணுக்கு அப்புறம் ஒற்றை எண்ணும் மாறி மாறி வருவது இயல்பு. இதுதான் எண் வரிசையில் முறையான ஒரு ஃபார்மாலிட்டின்னு சொல்கிறோம். இப்போங்க நம்ம 298 எடுத்துக்குவோம். இது ஒரு 8ல் முடிஞ்சதுனால இது இரட்டை எண்.
இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 299 வருது. இது 9ல் முடிஞ்சிருக்கு, 9ல் முடிஞ்சு. ஸோ ஒற்றையன். அப்போது மாறி மாறி வருது. சரிங்களா? இப்போ அமைப்புகளை நிறைவு செய்யவும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அமைப்புகள்லாம் என்ன? கீழே ஒரு 5 ஃபில்லப் கொடுத்துருக்காங்களா? அந்த 5 ஃபில்லப்பை நம்ம பார்க்கலாமா? பாருங்கள். 21, 22, 23 எண் வரிசையை தான் ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன வரும்? 24, 25, 26, 27, 28. இந்த எண்கள் எல்லாமே ஒன்று கூடியிருக்கு. அடுத்தடுத்த நண்பராக வந்திருக்கு. அடுத்து பார்க்கலாமா? 1, 3, 5. அதாவது 1க்கு அப்புறம் 2 வராமல் 3 வந்திருக்கு. 3க்கு அப்புறம் 4 வராமல் 5. அப்போ 5க்கு அப்புறம் 7. 7க்கு அப்புறம் 8 வராமல் 9. 9க்கு அப்புறம் 10 வராமல் 11. 11க்கு அப்புறம் 12 வராமல் 13. 1 விட்டு 1. 13க்கு அப்புறம் 14 வராமல் 15. 15க்கு அப்புறம் 16 வராமல் 17. இந்த நம்பர்ஸ் எல்லாமே 1 விட்டு 1 என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17. சரிங்களா? இது எல்லாமே ஒற்றை எண்கள். பாருங்கள், எதில் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்க்கலாமா? 2, 4, 6. இதுவும் அதே மாதிரி தான். 2க்கு அப்புறம் 3 வராமல் 4. 4க்கு அப்புறம் 5 வராமல் 6. 6க்கு அப்புறம் 8. 8க்கு அப்புறம் 10. 10க்கு அப்புறம் 12. 12க்கு அப்புறம் 14. 14க்கு அப்புறம் 16. 16க்கு அப்புறம் 18. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1லேருந்து 100 வரை இதே மாதிரி எண் வரிசையை 1லேருந்து 100 வரை எழுதி வச்சுக்கிட்டு இந்த அட்டவணை நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமைப்புகள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே பாருங்கள். 0, 2, 4, 6, 8. 2, 4, 6, 8. 0ல் முடிஞ்சதுனால இது எல்லாமே வந்து இரட்டை எண்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள். 85, 86, 87, 88. அடுத்தடுத்த நம்பர். இப்போ 88க்கு அடுத்து 89. 89க்கு அடுத்து 90, 91, 92, 93. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாருங்கள். 39. 39க்கு அப்புறம் 40 வரல, 41 வந்திருக்கு. 41க்கு அப்புறம் 42 வராமல் 43. இப்போ 43க்கு அப்புறம் 1 விட்டு 1 45. 40க்கு அப்புறம் 47, 49, 51, 53. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல எண் வரிசை 1லேருந்து 100 வரை எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த அமைப்புகளை எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. நோட்டில் எல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகேம்மா, தேங்க்யூ.